அந்த நினைவுகளின் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. அன்பான மகனை பலி கொடுத்த அபிரகாம் இங்கே தெரிகின்றார். அன்பான மகனை பலி கொடுத்த அபிரகாம் இங்கே தெரிகின்றார். பண்பான ஆட்டினை பலிந்த ஆபேலும் இங்கே தெரிகின்றார். ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. அந்த நினைவுகளின் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. எருசலேம் ஆலயம் நுழைந்தவுடன் இயேசுவும் அங்கு மொழிந்தாரே. எருசலேம் ஆலயம் நுழைந்தவுடன் இயேசுவும் அங்கு மொழிந்தாரே. என் வீடு இது என் ஜெப வீடு, வன்கள்வர் குகையாய் மாற்றாதீர். ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பாராக. அனைவரும் சிறிது நேரம் அமருங்கள். இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமானவர்களே, ஏதோ இன்று நம்முடைய பேராயரின் தலைமையின் கீழ் நம்முடைய அன்னை அந்தோனியம்மாள் அவர்களுடைய மறைவின் நினைவேந்தல் நாளை துயராற்று நிகழ்வை கொண்டாடுவதற்காக நாம் இங்கே கூடியிருக்கிற இந்த வேளையில் நம்முடைய பேராயரனுடைய பிரசன்னம் உண்மையிலேயே ஆறுதல் தருகின்ற ஒரு பிரசன்னம். அந்த பிரசன்னத்தின் கீழ் நம்முடைய அருட்தந்தை முனைவர் பால்ராஜ்குமார் அவர்களுக்கும் அவருடைய உடன்பிறப்புகளுக்கும் உடன்பிறப்புகளினுடைய குடும்பத்தினர் அத்தனை பேருக்கும் நம் ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் மீண்டுமாக தெரிவிக்கிறோம். அன்னை அவர்கள் இறந்த அன்றும் நாம் அவர்களுக்கு ஆறுதலை அறிவித்தோம். ஏதோ இன்றும் நாம் மீண்டுமாக உங்களுடைய துயரெல்லாம் தீர வேண்டும், இந்த அன்னை உங்களுடைய நினைவுகளிலே எப்பொழுதுமே நிறைந்திருக்கிறார், எனவே நீங்கள் கவலைப்படாதீர்கள், மீண்டுமாக உங்கள் வாழ்வை மேற்கொள்ளுங்கள் என்று சொல்லி நாம் அவர்களுக்கு தேற்றுதலையும் ஆறுதலையும் தருவதற்காக ஏதோ நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம். அவர்களுக்கு நம்முடைய ஆழ்ந்த ஆறுதலையும் நாம் வழங்குகிறோம். அன்னை அந்தோனியம்மாள் அவருடைய வாழ்க்கை ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை, அமைதியான ஒரு வாழ்க்கை.
எந்த வார்த்தையையும் கடினமாக உச்ச துணியிலே பேசியதைப் போல அவரை நாம் பார்த்ததே கிடையாது. எப்பொழுதுமே அமைதியான பேச்சு, மென்மையான பேச்சு, இதமான பேச்சு. கடந்த 5-6 ஆண்டுகளாக அவருடைய உடல் நலக் குறைவு என்பது ஏராளமாக இருந்த சூழ்நிலையிலும் கூட அவரால் தன்னுடைய உணர்வுகளை எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய நிலையில் அவர் இல்லாத பொழுது கூட அவருடைய முகத்திலே ஒரு சுளிப்போ அல்லது அந்த வேதனையினுடைய அந்த வெளிப்பாடோ எதையுமே நாம் அவரிடம் பார்த்ததே கிடையாது. அப்படி என்றால் அவருடைய உடலுக்கு எந்த விதமான துன்பங்களை உணருகின்ற உள்ள சக்தி இல்லாமல் இருக்குமோ என்று நினைத்து விடக்கூடாது. மாறாக அவர் உண்மையிலேயே அந்த வேதனைகளை, வலிகளை எல்லாம் அமைந்த மனத்தோடு, தன்னுடைய இயல்பான குணத்தோடு அதை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் உண்மையிலேயே அவருக்கு ஒரு ஆழ்ந்த இறை பக்தி, இயேசுவனுடைய பாடுகளிலே இருக்கிற அவருடைய அந்த ஈடுபாடு. பவுலடியார் சொல்வதைப் போல, என்னுடைய துன்பங்களை நான் இயேசுவனுடைய பாடுகளில் குறைவாயுள்ளதை நிறைவு செய்வதற்காக நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னதைப் போல இந்த அன்னையும் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கணிப்பும் நம்முடைய உண்மையும் கூட. எனவே இது ஒரு உண்மையாகவே பின்பற்றப்பட வேண்டிய ஒரு வாழ்க்கை முறை என்பதை இன்றைய நாளிலே நாம் உணர்ந்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுவோம். இறைவன் அவரை விண்ணக பேரின்பத்தில் நமக்காக பரிந்து பேசுவதற்காக அழைத்து அவரை கௌரவிக்கிறார் என்ற உள்ளத்து உணர்வோடு இந்த திருப்பலியில் நாம் கலந்து கொள்வோம். நம்முடைய பேராயர் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியை இந்த குடும்பத்தின் சார்பாக நாம் ஒப்பு கொடுப்போம். ஏதோ தந்தை பால்ராஜ்குமார், நான், ஜெர்மானுஸ், இந்த 3 பேருமே இந்த மறை மாவட்டத்தில் எல்லாருக்குமே தெரியும், நாங்கள் மிக நெருக்கமான நண்பர்கள் என்று. எனவே எங்களுடைய குடும்பங்களின் சார்பாக அவருக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் நாங்கள் தெரிவிக்கிறோம். எப்பொழுதுமே உங்களோடு உடனிருப்போம் என்ற உறுதியையும் அளிக்கிறோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை மாட்சிப்படுத்துகின்றோ.
உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, நம்பிக்கையாளரின் மாட்சியும் நேர்மையாளரின் வாழ்வுமானவரே, உம் திருமகனின் இறப்பினாலும் உயிர்ப்பினாலும் நாங்கள் மீட்க பெற்றுள்ளோம். எமது உயிர்ப்பின் மறைபொருளை அறிந்து கொண்ட உம் அடியார் திருமதி அந்தோணி அம்மாள் உமது இரக்கத்தால் நிலையான பேற்றின் மகிழ்ச்சியை சுவைக்க தகுதி பெறுவாராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் படைகளின் ஆண்டவர் இந்த மலையில் மக்களினங்கள் அனைவருக்கும் சிறந்ததொரு விருந்தை ஏற்பாடு செய்வார். மக்களினங்கள் அனைவரின் முகத்தை மூடியுள்ள முக்காட்டை இந்த மலையில் அவர் அகற்றிவிடுவார். பிற இனத்தார் அனைவரின் துன்பத் துகிலை தூக்கி எறிவார். என்றுமே இல்லாதவாறு சாவை ஒழித்து விடுவார். என் தலைவராகிய ஆண்டவர் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். தம் மக்களுக்கு ஏற்பட்ட நிந்தையை இம்மண்ணுலகில் அகற்றிவிடுவார். ஏனெனில் ஆண்டவரே இதை உரைத்தார். அந்நாள்களில் அவர்கள் சொல்வார்கள், இவரே நம் கடவுள், இவருக்கென்றே நாம் காத்திருந்தோம், இவர் நம்மை விடுவிப்பார், இவரே ஆண்டவர், இவருக்காகவே நாம் காத்திருந்தோம், இவர் தரும் மீட்பில் நாம் மகிழ்ந்து அக்களிப்போம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அன்பனே இறைவனே என்னிலே வாருமே. அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும். பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும். வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும். கலக்கம் அடையும் வாழ்வில் நம்பிக்கை ஊட்டவும். அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே.
தளர்ச்சி போகும் பொழுது மனதிடம் தழைக்கவும் தளர்ச்சி ஓங்கும் பொழுது மனதிடம் தழைக்கவும் இருளே சூழும் வேளை ஒளியை ஏற்றவும் துயரம் வாட்டும் நேரம் உதயம் காணவும் அமைதியின் தூரனாய் என்னையே மாற்றுமே அமைதியின் தூரனாய் என்னையே மாற்றுமே. இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதர் வழியாய் சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர்த்தெழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்கு உள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்து வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மகிழ்ந்து பெருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை பார்த்து, மானிட மகன் மாட்சி பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலைவாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார் என்றார். மேலும் இயேசு, இப்போது என் உள்ளம் கலக்கமுற்றுள்ளது. நான் என்ன சொல்வேன்? தந்தையே, இந்த நேரத்திலிருந்து என்னை காப்பாற்றும் என்பேனா? இல்லை, இதற்காகத்தானே இந்நேரம் வரை வாழ்ந்திருக்கிறேன். தந்தையே, உம் பெயரை மாட்சிப்படுத்தும் என்றார். அப்போது வானிலிருந்து ஒரு குரல், மாட்சிப்படுத்தினேன், மீண்டும் மாட்சிப்படுத்துவேன் என்று ஒலித்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே
இயேசுவில் என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தாயை இழந்து துயருறும் எங்கள் அன்பு அருள் தந்தை பால்ராஜ்குமார், அவருடைய அக்கா, அவருடைய தம்பி, அவருடைய தங்கைகள், குடும்பத்தினர், அவர்களுக்கு இயேசு சொல்வது உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் விசுவாசம் கொள்பவன் இறப்பினும் வாழ்வான், இறுதி நாளில் நான் அவர்களை உயிர்ப்பிப்பேன் என்ற ஆறுதல் மொழி இயேசு அவர்களுக்கு கொடுக்கிறார். இறப்பு என்பது ஈடு செய்ய முடியாத இழப்பு என்பது எல்லோருக்கும் தெரியும். யாரும் இறப்பை விரும்புவதில்லை. ஏனென்றால் இறப்பு நம்மை நம்முடைய சகோதர சகோதரிகள் பெற்றோர்களிடமிருந்து நம்மை பிரித்து விடுகிறது. எனவே தான் இறப்பு எல்லோருக்கும் ஒரு துயரத்தை கொடுக்கும் நிகழ்வாக இருக்கின்றது. அதை யாரும் விரும்புவதில்லை. ஆனால் இன்றைய நற்செய்தியில் நாம் என்ன வாசிக்க கேட்டோம்? இயேசுவும் இந்த நிலையை அவர் அனுபவிக்கிறார். தந்தையே இந்த நேரத்தை அகற்றிவிடும் என்று ஜெபிப்பதற்காக. ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? இதற்காகத்தானே நான் இந்த உலகத்திற்கு வந்தேன். ஆர்ச் பிஷப் ஃபுல்டன் ஷீன் சொல்வது போல, இயேசு இந்த உலகத்திற்கு வந்தது இறப்பதற்காக. The purpose of incarnation is to die. அப்படி தெளிவாக சொல்வார் அவர். இயேசு இந்த உலகத்திற்கு வந்தது இறப்பதற்காக. அதான் இயேசு எப்பவும் சொல்வார், நான் இந்த உலகை சார்ந்தவன் அல்ல, நான் என் தந்தையிடம் செல்கின்றேன். அதுதான் அவருடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக இருந்தது. எனவே தான் இறப்பு இயேசுவுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருந்தது. அவர் தன் தந்தையிடம் செல்கிறார். அதே எண்ணம் தான் ஒவ்வொரு திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவனுக்கும். இன்னும் இயேசு நம்மிடம் என்ன சொல்கிறார்? நான் தந்தையிடம் செல்கிறேன், உங்களுக்காக இடம் தயார் செய்ய போகிறேன், திரும்பி வந்து உங்களை நான் எடுத்து செல்வேன், நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருப்பீர்கள் என்று நம்மிடம் சொல்கிறார். அங்கே இறப்பு நமக்கு ஒரு இழப்பு அல்ல, அங்கே இறப்பு நமக்கு ஒரு மகிழ்ச்சியான நிலை வாழ்வில் பங்கு பெறும் ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. எனவே கிறிஸ்தவர்கள் இறப்பை இந்த மனநிலையில் பார்க்க வேண்டும். ஆனால் இறப்பை பற்றி நிறைய பேர் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. ரவீந்திரநாத் டாகூர், அவர் ஒரு கவிஞன். அவர் இறப்பை பற்றி என்ன சொல்கிறார் என்றால், எரிந்து கொண்டிருக்கின்ற விளக்கு அணைக்கப்படுகிறது. ஏன் அந்த எரிந்து கொண்டிருந்த விளக்கு அணைகிறது என்று அவர் சொல்லவில்லை. எரிந்து கொண்டிருக்கும் விளக்கு அணைக்கப்படுகிறது ஏனென்றால் அவருடைய வாழ்வு விடிந்து விட்டது. எனவே அதே போல்தான் நம்முடைய தாய் அந்தோணி அம்மாள், அவளுடைய விளக்கு அணைக்கப்பட்டது ஏனென்றால் அந்த விளக்கு அவருக்கு தேவையில்லை. அவருடைய வாழ்க்கை விடிந்து விட்டது. அவர் பேரொளியை கண்டுவிட்டார், பேரொளியில் ஒன்றாக மாறிவிட்டார், இறைவனோடு சேர்ந்து விட்டார். அதுதான் நாம் இன்று உணர்கிறோம். இன்னும் புனித மதர் தெரேசா, கல்கட்டா மதர் தெரேசா என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், இறப்பை பற்றி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இறப்பு என்பது இயேசுவோடு இணைந்து அவரது அன்பை முற்றிலும் அனுபவிப்பது தான் இறப்பு. இயேசுவோடு இணைந்து அவருடைய அன்பை முழுமையுமாக அனுபவிப்பது தான் இறப்பு என்று சொல்வார். இன்னும் அவரிடம் சிலர் கேட்டார்கள், ஏன் இந்த வழியில் கிடக்கிறவங்களை எல்லாம் எடுத்து நீங்கள் இந்த டையின் டெஸ்டிடியூட்டில் வச்சு, அவங்க ஏற்கனவே சாக போகிறாங்க, ஏன் அவங்கள எடுத்து இங்கே வைக்கிறீங்க? எவ்வளவு செலவு, எவ்வளவு பிரச்சனைகள், அதெல்லாம் ஏன்? அவங்க வழியில் வாழ்க்கை பூரா செலவழிச்சிட்டாங்க, அப்படியே செத்து போகட்டும் அப்படின்னு நிறைய பேர் அன்னை தெரசாவிடம் சொல்லியிருக்கிறாங்க அவருடைய டெஸ்டிடியூட் ஹோமை பற்றி. ஆனால் அன்னை தெரசா என்ன பதில் சொல்கிறாள் என்றால், இந்த உலகத்திலிருந்து யாரையும் இறைவனின் அன்பை அனுபவிக்காமல் இந்த உலகத்தை விட்டு செல்லக்கூடாது. இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் இறைவனின் அன்பை அனுபவித்து விட்டு தான் இந்த உலகத்திலிருந்து செல்ல வேண்டும்.
அதற்காகத்தான் நாம் இந்த உலகத்தில் உள்ளோம். என்னுடைய நம்ம வாழ்க்கை ஒருவரை ஒருவர் அன்பு செய்து அந்த அன்பை நிறைவாக பகிர்ந்து எல்லோரும் அந்த இறை இயேசுவின் அன்பை உணர்ந்து அனுபவித்து அந்த அன்பு நிலையான வாழ்வில் அந்த அன்பை முற்றிலும் பெறுவதற்காக இந்த உலகத்திலிருந்து செல்பவர்களாக மாற்ற வேண்டும். அதனால்தான் குடும்பம், அந்த குடும்பத்தில் அன்பு, ஒருவர் ஒருவருக்காக வாழ்வது, இதெல்லாம் இந்த உலகத்தில் நாம் இந்த முறையில் அனுபவித்து கொண்டு மறுவாழ்வு விண்ணகத்தில் இறைவனோடு ஒன்றித்து அந்த அன்பை முழுமையுமாக பெறுவதற்காகத்தான் இன்று நம்முடைய தாயார் அந்தோணி அம்மாள் அந்த முழு அன்பை முழுமையுமாக நிலையாக அனுபவிப்பதற்கு தான் அவர் சென்றுள்ளார். எனவே இது நமக்கு ஒரு உன்னதமான நிகழ்வு நேரம். அதற்காக நாம் இன்று இறைவனுக்கு நன்றி செலுத்த ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து இறைவனடி சேர்ந்துள்ளார். ஆனால் நாம் எப்படி சொன்னாலும் ஒரு தாயை இழப்பது ஈடு செய்ய முடியாத இழப்பு தான். அதுவும் குருக்களுக்கு ஒரு தாய் தகப்பனை இழப்பது பெரிய இழப்பு. குருக்கள் இல்லாமல் மற்ற அவங்களுடைய தம்பி அக்கா தங்கைகள் அவங்க எல்லாம் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு இழப்பு தான். ஆனால் அவ்வளவாக அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஒரு குரு அல்லது சகோதர சகோதரிகளுக்கு தாய் தந்தையரை இழப்பது மிகவும் பெரிய இழப்பாக இருக்கும். ஏனென்றால் அவர்கள்தான் நமக்கு எல்லாம் போல். திருமணம் செய்பவர்களுக்கு மனைவிகள் இருப்பார்கள், பிள்ளைகள் இருப்பார்கள், அல்லது கணவன் இருப்பார், பிள்ளைகள் இருப்பார், ஒரு குடும்பம் என்று இருப்போம். அவரை சார்ந்தவர்கள் அவளை சார்ந்தவர்கள் இருப்பார்கள். ஆனால் ஒரு குருவுக்கு அப்படி இல்லை. சகோதரங்கள் இருப்பாங்க. ஆனால் அப்பா அம்மாவை இழப்பது ஒரு பெரிய இழப்பு குருக்களுக்கு. அதை நானும் அனுபவித்திருக்கிறேன். நேற்று தான் என்னுடைய அம்மாவுடைய 10வது ஆண்டு அவங்க இறந்து. அவங்க இறப்பதற்கு முன்னால் நான் எப்போதும் சொல்வேன், நான் மீரட்டில் இருக்கும்போது அம்மாவுடையும் அப்பாவிட்டையும் நான் சொல்லியிருப்பது, நீங்கள் இறந்த பிறகு என்னை கூப்பிடக்கூடாது, நான் வரமாட்டேன். ஏனென்றால் இறந்த பிறகு உங்களுக்கு ஒரு பயன் இல்லை. நான் வந்து அடக்கம் செய்ய வேண்டும், அதெல்லாம் செய்யறதுனால ஒரு பயன் இல்லை. அது நமக்கு ஒரு திருப்தியை கொடுப்பதற்காகத்தான் இறந்த பிறகு வாரது. நீங்கள் இறக்கும் தருவாயில் இருக்கிறீர்கள், அந்த நேரத்தில் நீங்கள் கூப்பிட்டால் நான் கண்டிப்பாக வருவேன். அது உங்களுக்கு ஒரு ஆறுதல் இருக்கும், ஒரு அன்பை அது வெளிப்படுத்தும். அதனால் இறந்த பிறகு நான் வரவே மாட்டேன் என்னை கூப்பிட்டா. ஆனால் 2 பேரும் இறந்துட்டாங்க, கூப்பிட்டாங்க, நான் வந்தேன், அடக்கம் செய்துட்டு போனேன். அப்போது அம்மா இறந்த பிறகு நான் அங்கே வந்திருந்தேன். நான் முன்னாலேயும் சொல்லியிருக்கிறேன். இறந்த பிறகு தான் நான் போனேன். வேறு எல்லாரும் அங்கே இருந்தாங்க. என்னுடைய தம்பி ஃபாதர் அவரும் அங்கே இருந்தார். ஆனால் நான் அங்கே இருக்க முடியலை. இறந்த பிறகு நான் அங்கே வந்தேன். அப்போ எல்லோரும் அங்கே பாக்ஸ் கோவிலுக்கு எடுத்துக்கொண்டு போக வேண்டிய நேரம் வந்து விட்டது. அப்போ தான் நான் அங்கே போய் சேர்றேன். எல்லாரும் அம்மாவுடைய உடலை சூழ்ந்து நிற்கிறாங்க. அப்போ நான் போனது எல்லோரும் அழத் தொடங்கிட்டாங்க. மூத்தன் மகன் வந்துட்டான், அவரை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் அழவே இல்லை. நான் அப்படி போய் அம்மாவுடைய அந்த உடல் பக்கத்தில் நின்று கொண்டு அம்மாவை பார்த்து கொண்டே இருந்தேன். அந்த நேரத்தில் எனக்கு வந்த ஒரு அனுபவம், அம்மாவுடைய அந்த உடலை பார்த்து நான் நினைத்தது, இந்த உடலில் இருந்து தான் நான் வந்தேன் இந்த உலகத்திற்கு. அந்த உடலில் இருந்து தான் நான் வந்தேன். இப்போது இந்த உடல் இல்லாமல் போகிறது. அப்படிப்பட்ட ஒரு இழப்பை நான் அங்கே அம்மாவுடைய இறப்பில் நான் உணர்ந்தேன். இந்த உடலில் நான் 9 மாதம் இருந்து வெளிவந்த அந்த என்னுடைய ஒரிஜின், அதை நான் இழக்கிறேன் என்ற ஒரு அனுபவம் எனக்கு இருந்தது. எனவே இது ஒரு பெரிய இழப்பாக தான் இருக்கும், தாய் தந்தையரை இழப்பது. ஆனால் அவர்கள் மோட்சத்திலிருந்து இதைவிட மேலாக நம்மோடு இருந்து நமக்கு பரிந்து பேசி, நமக்காக இயேசுவோடு பரிந்து பேசி, எப்போதும் நமக்கு பரிந்து பேசி இருக்கின்றார்கள் என்ற ஒரு ஆறுதல் நமக்கு இருக்கும். அதே போல்தான் அருள் தந்தை
பால்ராஜ்குமாருக்கு இன்று அவருடைய அம்மா மோட்சத்தில் இருந்து முன்னாலே விட நெருக்கமாக க்ளோஸாக அவரோடு அவர் இருக்கும் எல்லா இடமும் அவரோடு போய் அவருக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் என்ற ஒரு உண்மையை நான் இன்று தெரிவிக்கின்றேன். ஃபாதர் பால்ராஜ்குமாருடைய அம்மாவை நான் ரெண்டு முறை சந்தித்திருக்கிறேன். விருதாச்சலத்தில் அவர் இருக்கும்போது அறை வீட்டில் அவரோடு இருந்தார். அவள் தந்தை ஜெர்மானுஸுடைய அம்மாவும் அங்கே இருந்தார்கள். 2 பேரும் ஒன்றாக இருந்தார்கள். 2 முறை அவர்களை என்னால் பார்க்க முடிந்தது. அப்போது நான் சொல்ல, நீங்கள் எவ்வளோ பேர் பெற்றவர்கள், மகன் சாமியார் அவரோடு இருக்கின்றீர்கள், எவ்வளோ பாக்கியம் பெற்றவர்கள் நீங்கள். அது மட்டுமல்ல, அறை வீட்டில் எப்போதும் அங்கே, ஆனால் பால்ராஜ்குமாருடைய அறை வீடு ஒரு தனிப்பட்ட இடமாக இருக்குது. அங்கே எப்போதும் அன்னை மரியாளுடைய பெயரை சொல்லி வாழ்த்து பாடல் அந்த சின்ன இதில் போயிட்டே இருக்கும். அவர் அங்கே இல்லாமல் இருந்தாலும் அது போயிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அட்மாஸ்பியரில் அவங்களுடைய அம்மா இருந்தாங்க. எனவே அவர் ரொம்ப பாக்கியம் பெற்றவள், நல்ல வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். அதைத்தான் நான் உணர்ந்தேன். அவர்கள்ட்ட நான் பேசும்போது நான் சொன்னேன், நீங்கள் உங்கள் மகனுக்காக மட்டும் ஜெபிக்கக்கூடாது, அது சுயநலம், நீங்கள் எனக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். கண்டிப்பாக ஆயிரே, நான் உமக்காக ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேன் என்று எனக்கு சொன்னவர்கள். அதனால் அதை நினைவில் வச்சுருப்பாங்க. நான் இப்போ நினைவு ஊட்டுகிறேன். மோட்சத்தில் இருக்கும்போதும் எனக்காகவும் ஜெபிப்பார்கள், எல்லா குருக்களுக்காகவும் அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு ஆறுதல் நமக்கு கிடைக்கிறது. எனவே அவர்கள் இந்த உலகை விட்டு பிரிந்து விட்டார்கள். ஆனால் இந்த உலகில் இருந்ததை விட மிகவும் நெருக்கமாக நம்மோடு இருக்கிறார், நமக்காக இயேசுவிடம் பரிந்து பேசுகிறாள். எனவே இன்று அவருக்காக நாம் நன்றி செலுத்துவோம். அவருடைய ஒரு அழகான ஒரு வாழ்க்கை இறைவன் அவருக்கு அளித்ததற்காக நன்றி செலுத்துவோம். அவருடைய பிள்ளைகளில் ஒருவரை தேர்ந்தெடுத்து குருவாக திருநிலைப்படுத்தி இன்று அவர் சிறப்பாக பணியாற்றுகிறார். அதுதான் அவங்களுக்கு உள்ள ஒரு அப்பா அம்மாவுக்கு தங்களுடைய ஒரு பிள்ளை குருவானவராக மாறி அந்த பணியை செய்வது இதைவிட மேலான பாக்கியம் பெற்றவர்களுக்கு கிடைக்க முடியாது. அப்படிப்பட்ட பாக்கியம் பெற்ற அந்த அம்மா, அந்தோணி அம்மா, இன்று அவர்கள் மோட்சத்தில் இருக்கிறார்கள். நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்தி நாம் அவருக்காக ஜெபிப்போம். அவர் எந்நாளும் இறைவனோடு இருந்து நமக்காக பரிந்து பேசி அந்த இறை அன்பை முழுமையாக உணர்ந்து நிலைவாழ்வில் நிலைத்து வாழ என்ற திருப்பலியிலே நாம் இறைவனை வேண்டுவோம். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வுரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணக வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் ஒளியும் காலத்திலே நடுவராயிருப்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிவார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்
இறந்தோரிடமிருந்து திருமகன் கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்த எல்லாமல்ல தந்தையாகிய கடவுள் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் மீட்பு அளித்திட நம்பிக்கையுடன் அவரை மன்றாடுவோம். திருப்பொழிவு செய்யப்பட்டவர்களை அனைத்து தீங்கிலிருந்தும் விடுவித்து காக்கின்ற இறைவா, எத்தகைய தீய சக்தியும் எம்மை தீண்டாது வலியவராயிருந்து எம்மை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், மேலும் நினைவேந்தல் திருப்பலியை தலைமையேற்று வழிநடத்தும் மேதகு பேராயர் பிரான்சிஸ் காலிஸ்ட் மற்றும் அனைத்து அருட்பணியாளர்கள், துறவரத்தார் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து ஆன்ம பலத்தையும் இறை ஞானத்தையும் தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நீதியின் தெய்வமே இறைவா, சாவுக்குரிய உடலுக்கும் நீர் உயிர் அளிப்பவர் என்பதால் இறந்த உம் அடியார்களாகிய திருமதி அந்தோணியம்மாள் மற்றும் இவர்களின் குடும்பத்தில் இறந்த தந்தை பிலோமின் தாஸ் மற்றும் பாஸ்கர் இவர்களுக்காக நாங்கள் விசுவாசத்துடன் வேண்டுதல் புரிகிறோம். உயிர்த்தெழும் நாளில் இவர்கள் உம் திருமுன் வந்து சேர்ந்து உம் புனிதரோடு பேரின்ப மகிமையில் பங்கு பெற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பால் அரவணைக்கும் இறைவா, உம் திருமகன் இயேசுவோடு இணைந்திருக்கும் நாங்கள் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து பாவத்துக்கு ஏதுவான மனித இயல்பை விட்டகன்று நீதிமான்களாக வாழ வரமரள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நையின் ஊர் கைம்பனின் ஒரே மகனுக்கு உயிர் கொடுத்த எங்கள் அன்பு இறைவா, எங்கள் குடும்பங்களில் நாங்கள் அன்பு செய்தவர்களை இழந்து அழுது புலம்பும் எமக்கு ஆறுதல் அளித்து அவர்களுக்காக விண்ணகத்தில் நிலையான வீடு ஆயத்தமாக இருக்கிறது என்று நம்பிக்கையுடன் வாழ வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உம்மை கெஞ்சி மன்றாடும் எங்கள் வேண்டல்கள் உம் அடியார்களின் ஆன்மாக்களுக்கு பயனளிக்க வேண்டுமென உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் பாவம் அனைத்திலிருந்தும் விடுதலை பெறவும் உமது மீட்பில் பங்கு கொள்ளவும் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இதை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தின் அன்பே கீடாது. இதை நான் தருவேன் இறைவா, இதை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தின் அன்பே கீடாது. இதை நான் தருவேன் இறைவா. Spiritual drink, blessed be God forever. இறைவா, பாவக்குழியில் விழுந்தே இறைவா, குறை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா, கரையா பாவத்தை போக்கிடவே, கரையா பாவத்தை போக்கிடவே நீ கல்வாரி மலையில் இறந்தாயோ. இதை நான் தருவேன் இறைவா, உம் இதயத்தின் அன்பிற்கீடாது. இதை நான் தருவேன் இறைவா.
விஷத்தால் நான் பாதகம் செய்தேன் இறைவா. பாவம் என்றொரு விஷத்தால் நான் பாதகம் செய்தேன் இறைவா. தேவனே உன் திருப்பாடுகளால், தேவனே உன் திருப்பாடுகளால் என்னை தேற்றிடவே நீ இறந்தாயோ. இதை நான் சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் அவர் நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இறந்தவும் அடியார் அந்தோணி அம்மாளின் ஆன்மாவுக்காக நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவர் விண்ணக உதவிகளால் தூய்மை பெற்று உமது மாட்சியில் என்றும் வாழும் பேறு பெறுவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நாங்கள் அனைவரும் சாகாமல் இருக்க கிறிஸ்து ஒருவரே சாவை ஏற்றுக்கொண்டார். நாங்கள் அனைவரும் என்று உமக்காக வாழ்ந்திட அவர் ஒருவரே சாக திருவுளமானார். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தே அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து
உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் உயர் மறைமாவட்ட பேராயர் மேதகு பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இவ்வளிலிருந்து இடம் அழைத்து கொண்டு எங்களுடைய அன்னை அந்தோணியம்மாள் என்னுடையது அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரைப் போல இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்த மனிதர்கள், புனிதர்கள் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று
இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உயிர்த்த இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா என் மன்னவா. என்னில் வா என் மன்னவா. என்னில் வா என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக
சொல்லாக செயலாக எனில் வாழும் துணையாள நீ அல்லவா. நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழும் துணையாள நீ அல்லவா. என்னை நாளும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா. என்னை நாளும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா. இணைகின்ற என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக இன்னில் வா என் மன்னவா. இன்னில் வா என் மன்னவா. இன்னில் வா என் மன்னவா. என் நெஞ்சம் திருக்கோயில் இதில் என்றும் வாழ்கின்ற என் தெய்வம் நீ அல்லவா. என் நெஞ்சம் திருக்கோயில் இதில் என்றும் வாழ்கின்ற என் தெய்வம் நீ அல்லவா. உம் திருமுன்னே என்னாலும் சுடராக எரிகின்ற அணிதீபம் நான் அல்லவா. உன் திருமுன்னே என்னாலும் சுடராக எரிகின்ற மணிதீபம் நான் அல்லவா. மணிதீபம் நான் அல்லவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக உன்னில் வா என் மன்னவா. இன்னில் வா என் மன்னவா. அம்மா, நீ இல்லாத இரவுகளை என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லையே. கையில் என்னை பொறித்து மனப்பையில் என்னை சுமந்திருந்த நாட்களை என்னால் மறக்க முடியவில்லையே. அம்மா, ஆயருடைய சிறப்பு அனுமதியோடு இந்த கடிதத்தை படித்துவிட்டு ஒரு சில வார்த்தைகள். பங்கு தந்தை இரங்கல் செய்தி 2 நிமிடங்கள். LSP சோழசிங்கராயர் 2 நிமிடங்கள். படத்தை பேராயர் அவர்கள் மந்திரித்து அஞ்சலி செலுத்துவார். பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி, வெரி ரெவரண்ட் ஃபாதர் டாக்டர் N. Jonas. Dear Father Paul, it was indeed a very painful message for me when I received the communication from the secretary to the Archbishop, stating that your beloved mother, Mrs. Antonia Ma, passed away to receive her eternal reward from the Lord of her life. I do till today remember you, your mother, whom when I met several times when I was at Krishnanguppam as a regent, I'm able to realize how painful it would have been for you with the demise of your mother, since the love of a mother never withers away either by age or by death. None can fill the place of a mother. No human word is in any human language can adequately console you at this moment of pain, suffering and loss. Yet the reality of life fixed by God is the indispensable, continues mercilessly with us. Please accept my heartfelt condolences at the demise of your lovable mother, and please be kind enough to share the same with your siblings. I did pray that the Almighty, her Creator, might grant her the eternal reward that she longed for while she was with us. It is also my prayer
that the Lord Jesus may also give you all the required strength to accept this moment of loss and pain and be consoled. Please have me excused for my inability to participate this mass. நான் பேராயரோடு இணைந்து சொல்வதற்கு முன்னால் அம்மாவை கடைசி வரை பார்த்து கொண்டிருந்த பவுலின், 2 ஆண்டுகள் விருதாச்சலத்தில் பார்த்து கொண்டிருந்த ஷீலா மேரி, அன்பு தம்பி தாஸ், அம்மாவை எந்த விதத்திலும் முகம் கோணாமல் கடைசி வரை பார்த்து கொண்டிருந்த ஒற்றை காரணத்தினால் அம்மாவையும் அப்பாவையும் கடைசி வரை பார்த்து கொண்டிருந்தவன் நான், லில்லி, சாந்தி, ராணி, பாஸ்கர் எல்லாம் வந்து போனவர்கள். நீ மட்டும்தான் தந்து போனவன். ஆகவே இந்த நேரத்தில் திரு அவையின் பெயரால், வந்திருக்கிற அனைவர் பெயரால் உனக்கு நன்றி சொல்கிறேன். இந்த திரு அவையினுடைய முதன்மை பொறுப்பாளன் அன்பு தம்பி மைக்கேல் துரை, இந்த கான்வென்ட் இல்ல தலைவி ருபீனா அவர்களோடு இணைந்து அனைவருக்கும், சிறப்பாக நான் பணியாற்றிய அனைத்து பங்குகளிலிருந்து வந்து போனவர்கள், செஞ்சி, நெய்வேலி, திண்டிவனம், பாண்டிச்சேரி, கடலூர், விருதாச்சலம், இப்பொழுது நான் சார்ந்திருக்கிற காரைக்கால் திரு அவை மிக முனைப்போடு ஏறக்குறைய 15 நாட்களாக இப்பொழுது இருக்கிற க்ரௌட் மக்கள் அனைவரும், பேராயர் அவர்களே, இது நான் சார்ந்த திரு அவை காரைக்கால். இதற்கு முழு பொறுப்பு திருமிகு LSP சோழசிங்கராயர், முன்களப் பணியாளர்கள் திருமிகு ஜான் அரலேஸ், திருமிகு நெல்சன் இவர்களோடு இணைந்து வேதியன். நான் சார்ந்திருக்கிற காரைக்கால் திரு அவையினுடைய அருட்சகோதரிகள் நிர்மலா இல்லத் தலைவி, அண்ணம்மா, கார்மல் சபையினுடைய இல்லத் தலைவி சகாயம், சென்ட்ராக்ஸ் கம்யூனிட்டியின் இல்லத் தலைவி சீலி இவர்களோடு இணைந்து இதயாலயா நடக்கும் நடமாடும் நற்செய்தி தூதுவராக இருந்து கொண்டிருக்கிற அருட்சகோதரி AS லூர்து மரி, கல்லூரியினுடைய இல்லத் தலைவி பீட்டர் மரி, அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் என்னுடைய இல்லத் தலைவி மர்லின் இவர்களுக்கும், வேதியர், சிறப்பாக பாடல் பாடிய பாடற்குழு, ஒளி அமைப்பு அனைத்து பேரையும் இந்த நேரத்தில் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். பஞ்சில் நடந்தாலும் பாதத்திற்கு வலிக்கும் என்று நெஞ்சில் சுமந்தேனே நெருஞ்சியாய் போனதேனோ, பூச்சிரத்து வச்சாலும் கூந்தலுக்கு பாரம் என்று வஞ்சி உனக்காய் வருந்தினேனே வஞ்சகையாய் போனதேனோ, கங்கை நதியாய் ஓடி வந்தாய், குளிர்வித்தாய், குணமளித்தாய், பொங்கிடும் கண்ணீர் வெள்ளத்தில் என்னை அமிழ்த்தி விடவா என்ற சோகராகத்தை சுரம் பிரித்து அருட்தந்தை ஃபிலோ என் உயிர் தோழன் பேரெழுத்திரு ஃபிலோ அவர்கள் சொன்னது போல, பேராயருடைய பிரசன்னம் இறை பிரசன்னம். அவருடைய அம்மா நேற்று அவருடைய நினைவேந்தல், இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார். காலையில் தஞ்சை மறை மாவட்டத்திலிருந்து இன்னும் ஒரு அருட்பணியாளருடைய அம்மா இறந்து போனார், வெறியூர். ஆனால் ஒரு அருட்பணியாளருக்கு கிடைக்கிற மிகப்பெரிய அங்கீகாரம் ஒரு நல்ல குரு என்று சொன்னால் அம்மாவும் அப்பாவும் போட்ட பிச்சை. மாதா வயிறறிய வாழா ஒரு நாளும் என்கிறான் வாரியான். யார் இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் நீங்களும் நானும் பிரவேசிக்க முடியாதோ, யாரை இழந்து போனால் திரும்ப பெற முடியாதோ அவள்தான் தாய். 10 மாதம் சிறை பிடித்து புரண்டு படுத்தால் வலிக்குமே என்று சொல்லி புரண்டு படுக்காமலேயே எனக்கு பிடித்ததை அவர் எடுத்து தனக்கு பிடித்ததை வெறுத்து நான் அழுது கொண்டு பிறந்த பொழுது என்னை பார்த்து சிரித்த ஒரே ஜீவன் இதுதான். பின்னால் நான் சிரிக்க வேண்டும் என்பதற்காக வாழ்நாள் முழுவதும் அழுதவளும் இந்த அம்மாதான். ஆக ஒரு உலகத்தின் சொர்க்கமே தாயின் காடலில் கிடக்கிறது என்று சொல்லுகிறார் நபிகள் நாயகம். என்னிடம் இருக்கிற நல்ல குணங்கள் எல்லாம் இவள் போட்ட பிச்சை. இந்த உடம்பு, இந்த உயிர், மூச்சு காற்று, சதை, நாடி, நரம்பு எல்லாம் இவள் கருப்பையிலிருந்து கடன் வாங்கியது. ஆகவே உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லிவிட்டால் நான் உங்களை அந்நியமாக்கி விடுவேனோ என்ற பயம் எனக்கு இருக்கிறது. ஆகவே
அருட்பணியாளர்கள் அனைவருக்கும், சிறப்பாக நான் சார்ந்த மறை வட்டம், ஆல் ஆர் பிரசன்ட். அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை என்னுடைய அம்மாவினுடைய இந்த நிகழ்வை மிகச்சிறப்பாக செய்ய வேண்டும் என்று சொல்லி மிக துல்லியமாக கணக்கிட்டு அதற்கான எல்லா காரியத்தையும் செய்த என் இணை குரு அன்பு தம்பி சாமிநாதன் செல்வம், இவரோடு இணைந்து பணியாற்றிய சிறப்பு துணை குரு செல்வநாயகம், ஆன்மீக குரு பன்னீர் ராஜா, பள்ளி முதல்வர் சாமுவல், இவர்களுக்கு சிறப்பான நன்றியை சொல்லி அருள்முனைவர் தம்பி எடிசன், ஆத்தூர் பங்கிலிருந்து வந்திருக்கிற மரியதாஸ், சிதம்பரம் பங்கில் சிலுவைபுரத்திலிருந்து வந்திருக்கிற ஆடம், இவர்களோடு இணைந்து வந்திருக்கிற அனைவரையும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி ஒரு சில மனைத்துளிகள் இந்த 4 பேரும் எழுந்து நின்று பேராயருக்கும் அருட்பணியாளர்களுக்கும் வணக்கம் சொல்லி அப்படியே திரும்பி திரு அவைக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும். இதைவிட கொடுப்பனை அம்மாவிற்கு இருக்க முடியாது. இறப்பின் பொழுது என் உயிர் தோழன் நண்பர் சேலம் ஆயர் ராயப்பன் அருள் செல்வம் வந்து நம்மை ஆயர் பேராயர் இல்லாத ஒரு நிலையை நமக்கு காட்டினார். பேராயர் வந்திருப்பது நமக்கு மகிழ்ச்சிக்குரியது. இந்த சோகத்தை தாங்குகின்ற சக்தியை, திராணியை கொடுத்திருக்கிறார் என்பது மட்டும்தான் உண்மை. ஆகவே பேராயர் அவர்களுக்கு மீண்டும் நன்றி சொல்லி தொடர்ந்து அம்மாவிற்காக ஜெபிக்க இந்த திரு அவையை பகிரங்கமாக நான் கேட்டுக்கொண்டு, பாண்டிச்சேரியிலிருந்து காலையில் இப்பொழுதும் இருக்கிற ஜோ சோஃபி, கடலூரிலிருந்து வந்திருக்கிற ரெஜி லீனஸ், இவர்களுக்கு சிறப்பு நன்றியை சொல்லி இப்பொழுது ஒரு சில மணித்துளிகள் திரு அவையினுடைய முதன்மை பொறுப்பாளன் அன்பு தம்பி மைக்கேல் துரை. செயல்பாடு இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். யாக்கோபு எழுதிய திருமுகத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் அன்புக்கு உரியவர்களே, நம்முடைய தாய் அந்தோணி அம்மாள் அவர்களோடு எனக்கு நிறைய பழக்கமில்லை. ஒரு சில நாட்கள் மட்டுமே சந்தித்திருக்கிறேன். ஆனால் அவர்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது என்பதை அவருடைய பிள்ளைகளிலிருந்து நான் வியப்பு அடைந்தது உண்டு. என்னை சந்திக்கிற பொழுதெல்லாம் முதல்ல சிலுவை போடுங்க, அதுக்கப்புறம்தான் அடுத்ததே பேசுவாங்க. எவ்வளோ பெரிய அவங்க எல்லாருமே பெரியவங்க, வயசில் பெரியவங்க, படிச்சிருக்கிறாங்க. பட் என்னை சந்திக்கிற பொழுது ஃபஸ்ட்டு வந்து கேட்குறது சிலுவை போட்டுட்டு தான் மற்ற எந்த நிகழ்வாக இருந்தாலும் நடைபெறும். அந்த அளவுக்கு இவர்கள் செயல்படுகிறார்கள் என்று சொன்னால் இவர்களுடைய தாய்தான் இந்த விசுவாசத்தை ஊட்டி வளர்த்திருக்கிறார் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதோடு மட்டுமல்ல, ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையை நற்கருணையை உட்கொள்ளுகிற அந்த பழக்கம், அதே போன்று கடைசி நேரத்திலே அவஸ்தை பூசுதல் கேட்ட பொழுது சந்தித்து அவருக்கு அவஸ்தை பூசுதல் கொடுத்த பொழுது அந்த விசுவாசம், இவைகளை மட்டுமே பார்க்கிற பொழுது அவர் எந்த அளவுக்கு வெற்றிகரமான ஒரு தாய் அல்ல, விசுவாசம் உள்ள ஒரு தாயாக வாழ்ந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இரண்டாவதாக, அவருடைய இறப்பு திருப்பலியிலே சேலம் மறை மாவட்ட ஆயர் மேதக ஆயர் ராயப்பன் அவர்கள் ஆற்றிய மறையுரை, அதன் பிற்பாடு அருட்தந்தையர்கள் கொடுத்த இரங்கல் செய்தி, இன்று மதியம் நடைபெற்ற திருப்பலி, அதிலே அருட்தந்தையர்கள் ஆற்றிய மறையுரை மற்றும் இரங்கல் செய்தி, இவைகளில் பார்க்கிற பொழுது எந்த விசுவாசத்தை பிடித்து கொண்டாரோ அந்த விசுவாசத்தை செயல்பாட்டிலே காட்டியிருக்கிறார். யார் வந்தாலும் அவர்களை அன்போடு அனுசரிக்கின்ற, உபசரிக்கின்ற ஒரு சிறந்த தாயாக இருந்திருக்கிறார் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது, அறிந்து கொள்ள முடிகிறது. எனவே இப்பேற்பட்ட ஒரு தாயை இந்த மண்ணிற்கும் இவர்களுக்கும் இறைவன் கொடுத்ததற்கு முதலில் நாம் நன்றி கூறுவோம். அதே சமயத்தில் இவருடைய இறப்பு என்பது மிகப்பெரிய இழப்பு தான். இருந்தாலும் புனித பவுலடியார் சொல்லுகிறார், இறந்தாலும் எனக்கு ஆதாயம், இருந்தாலும் எனக்கு ஆதாயம். இறந்தால் நான் இறைவனோடு இருப்பேன்,
இருந்தால் நான் மக்களுக்கு கிறிஸ்துவை கொடுப்பேன். இருந்தவரை அவர் நமக்கு கிறிஸ்துவை கொடுத்தார். இறந்த பொழுது இறைவனோடு இருக்கிறார். அதுவும் நமக்காகத்தான். எனவே இதை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய தாய் நமக்காக பரிந்து பேசுகிறார் என்ற ஒரு ஆறுதலிலே இங்கிருக்கின்ற அருட்தந்தையர்கள், ஆயர் மற்றும் இறைமக்கள் சார்பாக அருட்தந்தை அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் ஜெபத்தையும் உரித்தாக்குகிறேன். வடநாட்டிலே சைக்கிளில் சென்று இறைப்பணி செய்து இறைப்பணி நாயகனாக நம்முடைய புதுவை கடலூர் மறை மாவட்டத்திற்கு பேராயராக வருகை தந்து ஏழைகளின் பங்காளனாக சிறப்பாக பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய புதுவை கடலூர் மறை மாவட்டத்தினுடைய பேராயர் அவர்களுக்கும் நம்முடைய காரைக்கால் மறை வட்டத்தினுடைய பங்கு தந்தையும் நம்முடைய பாசத்திற்குரிய பங்கு தந்தையுமான டாக்டர் அருட்திரு பி பால்ராஜ்குமார் அவர்களுடைய நெருங்கிய நண்பரும் காரைக்காலினுடைய முதலாக டீக்கனாக இருந்து கோட்டிச்சேரியிலே இருக்கின்ற பங்கிலே ஃபாதர் கிறிஸ்டோஃபர் அவர்களுக்கு சில்வர் ஜூபிலி கொண்டாடிய பொழுது மீட்புக்காக நன்றி கூறிடுவேன் என்ற பாடலை அன்று பதிவு செய்து குரலின் நாதமாக இருக்கின்ற அன்பிற்கினிய எல்லோராலும் ஃபிலோ என்று அழைக்கப்படுகின்ற அருட்திரு பொருளாளர் தந்தை ஃபிலோமின் தாஸ் அவர்களே, இந்த அருமையான நிகழ்விலே இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது தன்னுடைய அன்னையை இழந்து மிகப்பெரிய ஒரு இன்னலுக்கு தள்ளப்பட்டிருக்கின்ற நம்முடைய பாசத்திற்குரிய பங்குத்தந்தை அவர்களுக்கு நாம் அனைவரும் ஆறுதலாக இருக்கின்ற இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே இங்கே திருப்பலி நிறைவேற்றுகின்ற அனைத்து பங்கு தந்தைகளுக்கும் காரைக்காலில் இருக்கின்ற அருட் சகோதரிகள் சார்பாகவும் காரைக்காலில் இருக்கின்ற மறைவட்ட பங்கு தந்தையர்கள் சார்பாகவும் பங்கு குருக்களின் சார்பாகவும் அன்பியங்களின் சார்பாகவும் வின்சென்ட் பால் சொசைட்டிகள் சார்பாகவும் ஆசிரியர் சங்கத்தின் சார்பாகவும் பாடற்குழு சார்பாகவும் முக்கியமாக கிராமத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற பொறுப்பாளர்கள் சார்பாகவும் இறைமக்களின் சார்பாகவும் பங்கு பேரவையின் சார்பாகவும் எங்களுடைய நன்றிகளை நம்முடைய பேராயர் அவர்களுக்கு அன்னை அவர்கள் இறந்த பொழுது நீங்கள் அங்கிருந்து ஒரு சிறப்பான இரங்கல் செய்தி அனுப்பியிருந்தீர்கள். அதற்கு நம்முடைய பொருளாளர் தந்தையை இதற்காக நியமித்து சிறப்பான ஒரு திருப்பலியை ஏற்பாடு செய்தமைக்காகவும் இன்றைய தினம் நீங்கள் உங்களுடைய பிரசன்னத்தை இங்கே அளித்து ஒரு மாபெரும் ஒரு உரையை ஆற்றியிருக்கிறீர்கள். நேற்று தங்களுடைய அன்னையினுடைய நினைவேந்தல் நிகழ்ச்சியை முடித்துவிட்டு இன்று இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நம்முடைய தந்தை அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் நீங்கள் ஒரு ஆறுதலாக இருக்கின்ற செய்தி. நிச்சயமாக அவர் வேதனையோடு இருக்கின்றார், மிகவும் சலனப்பட்டிருக்கின்றார். இந்த ஊரிலே தன் தந்தை இழந்தபோது ஒரு கயிறு அன்பு கயிறு அருந்தது, அன்னை இழந்தபோது இன்னொரு பாசக்கயிறு அருந்து விட்டது, நான் என்ன செய்வேன் என்ற ஒரு வேதனையோடு அவர் அளித்த பேட்டிகள், அவர் அளித்த செய்திகள் நம் மனதை மிகவும் வருடியது. ஆகவே தான் நாங்கள் கூட இன்று காரைக்கால் பங்கில் இருக்கின்றவர்கள் அவர்களுடைய அன்னை அவர்கள் மேலிருந்தே அவர்களை வாழ்த்துவது போல ஒரு ஏஐ மூலமாக ஒரு வீடியோவை பதிவு செய்து, கவலைப்படாதே மகனே, தம்பி, நான் உன்னோடு இருக்கின்றேன், உனக்காக உன் தம்பி பாஸ்கரும் அப்பாவும் உனக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள், நீ கவலைப்படாமல் உடைய பணியை செய், பேராயர் அவருக்கு துணையாக இருக்கிறார், இறைமக்கள் உங்களுக்கு துணையாக இருக்கிறார்கள், காரைக்காலுக்கு மக்கள் எல்லாம் உனக்கு துணையாக இருக்கின்ற செய்தியெல்லாம் செய்து ஒரு வீடியோவை அனுப்பி அவருக்கு ஒரு தைரியத்தை ஊட்டுகின்ற அளவிலே நாம் செய்திகளை அனுப்பியிருக்கிறோம். அதையும் தாண்டி அவரோடு இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு ஓவியரை வைத்து தன்னுடைய அன்னையினுடைய படத்தை வரைந்து இன்றைக்கு அவர்களுக்கு அளித்து, நீங்கள் உங்கள் பணியை செய்யுங்கள், சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பை நம்முடைய பேராயர் உங்களுக்கு ஒரு பணியை தந்திருக்கிறார். அந்த பணி காரைக்காலில் இருக்கின்ற பழைமை வாய்ந்த 250 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு ஆலயத்தை புதுப்பிக்கின்ற பணியை உங்களுக்கு அளித்திருக்கிறார்கள். அந்த பணியை நீங்கள் சிறப்பாக செய்து
அன்னை அவர்களுடைய ஆசையோடு நீங்கள் சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற வாய்ப்பை நம்முடைய பேராயர் அவர்கள் தந்திருக்கிறார்கள், அதற்கு அனுமதியும் தந்திருக்கிறார்கள். ஆகவே அதற்காக நாங்கள் இந்த நேரத்தில் பேராயர் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு, நீங்கள் அனைவரும் இந்த அருமையான திருப்பலியிலே காரைக்காலிலிருந்து பல ஊர்களில் வந்து கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய காரைக்கால் மறைவட்டந்திர பங்கு பேரவை சார்பாக அனைத்து பக்த சபைகள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, தொடர்ந்து பேராயர் அவர்கள் நம்முடைய மறைவட்ட பங்கு தந்தை அருள் திரு டாக்டர் பி பால்ராஜ்குமார் அவர்களுக்கு நீங்கள் துணையாக ஆறுதலாக அவர்கள் கேட்கின்ற விஷயங்களை நீங்கள் துணையாக இருந்து செய்து தர வேண்டும் என்று அனைவரின் சார்பாக கேட்டுக்கொண்டு, அவருக்கு அனைவரும் அன்னையார் அவருடைய ஆத்மா சாந்தி அடைவதற்கு எல்லோரும் பிரார்த்திப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளால் புதுப்பிக்கப்பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். உம்மடியார் அந்தோணி அம்மாள் குற்றங்கள் அனைத்திலிருந்தும் கழுவப் பெற்று உயிர்ப்பின் முடிவில்லா கொடையினால் வளம்பெற அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். சிறப்பு ஆசீர் பெற தலை வணங்கி கண்களை மூடி ஒவ்வொரு ஆசீருக்கு பின்னும் ஆமேன் என்று சொல்லி அல்லது பாடி இந்த வல்லமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அழைக்கிறேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சொல்லற்கரிய நன்மையால் மனிதரை படைத்தவரும் தம் ஒரே திருமகன் உயிர்த்தெழுந்தார் என நம்புவோருக்கு உயிர்ப்பின் எதிர்நோக்கை அளித்தவருமாகிய ஆறுதலின் ஊற்றாகிய இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறந்தோர் அனைவருக்கும் ஒளியும் அமைதியும் நிறைந்த இடத்தையும் உயிர் வாழும் நமக்கு பாவ மன்னிப்பையும் அவர் அருள்வாராக. கிறிஸ்து இறந்தோரினின்று உயிர்த்தெழுந்தார் என உண்மையாக நம்பும் நாம் அனைவரும் அவருடன் என்றென்றும் மகிழ்ந்து வாழ இறைவன் அருள் கூறுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இப்பொழுது பேராயர் அவர்கள் அம்மாவினுடைய இந்த படத்தை மந்திரிப்பார்கள். அருட்பணியாளர்கள் கீழே வந்தான். இயேசு கிறிஸ்துவே, உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் விசுவசிப்பவன் ஒருபோதும் சாகான் என்று உரைத்த நீர் இன்று எங்கள் அன்னை அந்தோணி அம்மாவுடைய ஆன்மாவை உம்மிடம் சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, இவருக்கு நீர் ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்து ஒரு நல்ல குடும்பத்தை அமைத்து அந்த குடும்பத்திலிருந்து ஒரு பிள்ளையை தமக்காக தேர்ந்தெடுத்து அவரை திருநிலப்படுத்தி உம்முடைய இறையாட்சியை கட்டியமைப்பதற்காக இந்த உயர்மறை மாவட்டத்தில் ஒரு குருவாக திருநிலைப்படுத்தினீரே. அந்த பெரிய பாக்கியத்தை உமது மகள் அந்தோணி அம்மாவுக்கு நீர் அளித்து அவரை மகிழ்வித்தீரே. இன்று இந்த உலக வாழ்க்கையை நிறைவேற்றி உம்மிடம் வந்தடைந்த மகளை உம்மை அரவணைத்து அவருடைய பாவங்களையெல்லாம் மன்னித்து அவருக்கு நித்திய இளைப்பாற்றி அளித்தருள உம்மை வேண்டுகின்றோம். இவர் என்றும் பிரசன்னத்தில் இருந்து உம்மை புகழ்ந்து போற்றி எங்கள் அனைவருக்காகவும் உம்மிடம் பரிந்து பேசி தன்னுடைய நிலையான வாழ்வில் இன்பம் அடைய உம்மை நோக்கி கெஞ்சி மன்றாடுகிறோம். இவரை ஆசீர்வதியும், இவருக்கு நித்திய இளைப்பாற்றி அளித்தருளும். இல்லாமல் இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் இவரை ஆசீர்வதித்து இவருக்கு நித்திய இளைப்பாற்றி அளித்தருள்வாராக. ஆமென்.
பேராயரை தொடர்ந்து பேரருள் தந்தை பிலோமின்தாஸ் பண்ணி, இவர்களைத் தொடர்ந்து அருட்சகோதரிகள், பின்னால் மடிதான் உலகம், அவள் தாளை பணிந்திடுவோ. தாயின் மடிதான் உலகம், அவள் தாளை பணிந்திடுவோ. அவள் சேயின் வழிதான் மோட்சம், நம் இயேசுவை தொழுதிடுவோ. தாயின் மடிதான் உலகம், அவள் தாளை பணிந்திடுவோ. பிள்ளை என்றும் வாழ, நல்லது எல்லாம் தருவார். பிள்ளை என்றும் வாழ, நல்லது எல்லாம் தருவார். அவள் உள்ளம் என்றும் மகிழ, உண்மை வழியில் நாம் நடப்போ. தாயின் மடிதான் உலகம், அவள் தாளை பணிந்திடுவோ. தாயின் மடிதான் உலகம், அவள் தாளை பணிந்திடுவோ. கருணை